தமிழகத்தில் தனியார் பால் விலை மீண்டும் லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்தின் தலைவர் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். பால் கொள்முதலில் எந்த மாற்றமும் இல்லாத சூழலில் தனியார் பால் நிறுவனங்களை தமிழக அரசு வரன்முறைப்படுத்தாததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழக அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் தனியார் பால் நிறுவனங்களை வரன்முறைப்படுத்த முன்வர வேண்டும் என்றும் பொன்னுசாமி கேட்டுக் கொண்டார். தாம்பரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண் ஒருவர் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குரோம்பேட்டையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் கிருஷ்ணவேணி வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்களால் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பட்டப்பகலில் நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் அருகே உள்ள அட்டைப்பட்டி தயாரிப்பு நிறுவனத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். ஈரோட்டில் நாராயண வலசு பகுதியில் உள்ள திருநகர் என்ற இடத்தில் தனியாருக்கு சொந்தமான ஆயில் மில்லில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்க முயன்ற ஊழியர்கள் 2 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நீண்ட நேரத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது. இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை மதுக்கரை பகுதியில் அட்டகாசம் செய்யும் ஒற்றை யானையை பிடிக்க வனத்துறையினர் வியூகம் அமைத்து வருகின்றனர். இதற்காக விஜய், பாரி, சுஜய் என்ற 3 கும்கி யானைகள் நவக்கரை பகுதியில் நந்திக்கோவிலுக்கு பின்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இன்று டாப் ஸ்லிப் பகுதியில் இருந்து கலின் என்ற கும்கி யானை கொண்டுவரப்படுகிறது. இதையடுத்து இன்றோ அல்லது நாளையோ மிஷன் மதுக்கரை மகாராஜ் என்ற யானையை பிடிக்கும் திட்டம் தொடங்கும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடலூர் அருகே மீன்பிடிக்க சென்று காணாமல் போன மீனவர்களை கடலோர காவல்படையினர் மீட்டனர். முத்துக்குமரன், அஞ்சாம்புலி, ராஜசேகர் மற்றும் நாகராஜன் ஆகியோர் பைபர் படகில் மீன்பிடிக்க சென்றனர். இந்த படகு பெரிய விசைப்படகு ஒன்றில் கயிறால் இணைக்கப்பட்டிருந்தது. சுமார் 20 நாட்டிங்கல் மைல் தொலைவில் சென்றபோது கயிறு அவிழ்ந்து 4 பேரும் மாயமானார்கள். தகவல் அறிந்து ஹெலிகாப்டர் மூலம் தேடுதல் பணியில் ஈடுபட்ட கடலோர காவல்படையினர் வீராணாம்பட்டினம் அருகே 4 பேரையும் மீட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் செந்தில் என்பவருக்கு சொந்தமான படகில் கடலோர காவல்படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது படகில் கடல் அட்டை இருப்பதாக கூறி படகை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் படகில் இருந்தது நோனி எனும் ஒரு வகை மீன்தான் என்று தெரிவித்த மீனவர்கள் இந்த நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த போலீசார் மீனவர்களை சமாதானப்படுத்தினர். ராசிபுரத்தில் பணத்திற்காக தனியார் பள்ளி மாணவி ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் உறவினருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பழனி என்பவர் 5 லட்சம் கொடுத்தால் மாணவியை விட்டுவிடுவதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பழனி தன்னிடம் 3 மாதங்களுக்கு முன்பு ஓட்டுநராக பணியாற்றியதாகவும் அடிக்கடி பணம் கேட்டதால் அவரை வேலையில் இருந்து நீக்கியதாகவும் கடத்தப்பட்ட மாணவியின் தந்தை தியாகராஜன் தெரிவித்துள்ளார். நெல்லை அருகே பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு 15 சவரன் தாலி செயினை பறித்துச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சண்முகத்தா என்பவர் வண்ணார்பேட்டையில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் கழுத்தில் இருந்த 15 சவரன் தாலி செயினை பறிக்க முயன்றுள்ளார். தடுக்க முயன்ற சண்முகத்தாயை கத்தியால் குத்திவிட்டு செயினை பறித்துச் சென்றுள்ளார். பட்டப்பகலில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் பழுவூர் அருகே பாறைகளை வெடிக்க பயன்படுத்தக்கூடிய டெட்டனேட்டர் வெடித்ததில் 2 படுகாயமடைந்தனர். வெடிப்பொருட்களை காரில் ஏற்றி வந்தபோது நடந்த இந்த விபத்தில் படுகாயமடைந்த 2 நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த வெடி விபத்து தொடர்பாக பழுவூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரக்கோணம் அருகே உள்ள ஆத்தூர் ஏரியில் இருந்து செங்கல் சூளைகளுக்கு லாரிகளில் மண் கொள்ளையடிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதனால் ஏரியில் நீர் வற்றி குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கிராம மக்கள் லாரிகள் செல்லும் வழியை அடைத்தனர். இனி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த ஆலய விழாக்கள் சிலவற்றை சுருக்கமாக பார்ப்போம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள புதுவேட்டக்குடி கிராமத்தில் சித்தி விநாயகர் கோவிலில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
அதிபர் மூகாம்பிகை குரூப்ஸ் செய்யும் விதமாக சபரிமலை ஐயப்பன் போல் வடிவமைக்கப்பட்டுள்ள கோவிலில் படிபூஜை விழா நடைபெற்றது. வான வேடிக்கைகளுடன் விமர்சையாக நடைபெற்ற விழாவில் ஏராளமான பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை கடற்கரை சாலையில் உள்ள பழமையான அந்தோனியார் தேவாலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முன்னதாக கொடிபவனி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து தேவாலயத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.